நீட் தேர்வு குறித்து எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள் விரிவாக இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கிற சிக்கல்கள் அல்லது குளறுபடிகள் ஒரு புறம், அந்த குளறுபடிகளுக்காக நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. குளறுபடிகள் இருக்கின்றன என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துவதற்கு முதன்மையான காரணம், இதனால் சமூக நீதி பாதிக்கப்படுகிறது என்பதுதான். சமூக நீதி என்னும் கோட்பாட்டுக்கு எதிரானது. அதை குழி தோண்டி புதைப்பதற்கு இது ஏதுவாக அமைகிறது. விளிம்பு நிலை மக்களின் கல்வி உரிமை மருத்துவ துறையிலே பாதிக்கப்படுகிறது. மாநில அரசுக்கான அதிகாரம் பறிக்கப்படுகிறது. ஆகவே மையத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி விளிம்பு நிலை மக்களின் மீது இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வு என்னும் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடாது. எனவே நீட் வேண்டாம். எழுநூற்றி மார்க்குக்கு 720 மார்க் எப்படி எடுத்தான், 719 எப்படி வந்தது, 718 மதிப்பெண்கள் எப்படி வந்தன, கோடிக்கணக்கான ரூபாய் நீட் தேர்வு தொடர்பான ஊழல் முறைகேடுகளில் புழக்கத்தில் உள்ளன. இதற்கென்று பயிற்சி தருகிற தனியார் நிறுவனங்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கின்றன. இவையெல்லாம் இதை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பதால் சுட்டி காட்டுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அடிப்படையில் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் மாநில அரசுகளை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக கல்வி தொடர்பான அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்கிறது என்கிற ஆதிக்க போக்கை கண்டிக்கிறோம். இதுதான் மிக முக்கியமானது. இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கல்வி தொடர்பான அதிகாரம் ஒத்திசைவு பட்டியலிலே இருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்தி தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது. மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பது முக்கியமானது. இரண்டாவது, மாநில அரசுகளின் கல்வி திட்டத்தை சிதைப்பது. மாநில அரசுக்கான அதிகாரத்தை அல்லது உரிமையை பறிப்பது என்பது ஒரு புறம். இரண்டாவது, மாநில அரசுகள் பின்பற்றி வருகிற மாநில அரசுக்கான அந்தந்த மாநிலங்களுக்கான கல்வி திட்டம் தொடர்பான உரிமைகளை சிதைப்பது. அடுத்து, விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய மக்கள், அரசு பள்ளிகளில் பயிலும் குடும்பத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள், முதல் தலைமுறையாய் படிக்கிற குடும்பங்களை சார்ந்த மாணவ கண்மணிகள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வகையிலே அவர்களை எல்லாம் மறைமுகமாக வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி. அவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி. எல்லோருக்கும் பொதுவானது நுழைவுத் தேர்வு. யார் வேண்டுமானாலும் எழுதலாம், யார் வேண்டுமானாலும் அதில் தேர்ச்சி பெறலாம். அதன் மூலம் யார் வேண்டுமானாலும் மருத்துவ கல்வியை பெறலாம் என்று பொதுவான ஒரு
தோற்றத்தை உருவாக்கிவிட்டு எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி இதிலே இருக்கிறது. ஆகவே அந்த சதி முயற்சி சமூக நீதிக்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு.